சங்கீதம் 136 4வது வசனம். சங்கீதம் 136 4. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்றும் உள்ளது. அதே நேரத்தில் எப்படிப்பட்ட கர்த்தருடைய கிருபை? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அதிசயம் என்றாலே நம்முடைய திராணிக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய பலத்துக்கு மிஞ்சினது, நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அதிசயம் என்றாலே. அது கர்த்தரால் மாத்திரமே நடக்கும். பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அதாவது விவரிக்க முடியாத அளவுக்கு அற்புதங்களை நம்முடைய ஆண்டவரால் செய்ய முடியும். அப்படிப்பட்டவரை தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. பெரிய அதிசயங்கள் செய்கிறவர், நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை செய்கிறவர். செங்கடல் பிரியுமா என்பது ஒருவரால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதம். ஆனால் அப்படிப்பட்ட அதிசயத்தை கர்த்தர் செய்தார். அந்த கடலை பிளந்து வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்கினார். அப்படிப்பட்ட தேவனை தான் இன்னைக்கு நீங்க ஆராதிக்கிறீங்க. அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய கிருபையினால இந்த அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபை என்றும் உள்ளது சொன்னதுக்காக நன்றி. உடைய கிருபைகளை தாங்குவதாக, உடைய கிருபைகளை வழி நடத்துவதாக, உடைய இரக்கங்களை எங்களை மூடிக்கொள்வதாக. அதிசயமான தேவன் அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். வழி இல்லாத இடத்துல கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகளை உண்டாக்குகிறார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.